ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க. நான் கடவுளிடம் வேண்டிக் கொள்கின்றேன். இந்த உலகத்தில் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்குன்னே ஒரு குரூப்பு இருக்குது. எதுக்கெடுத்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுறது, குறை சொல்கிறது, நல்லது செய்தாலும் குறை சொல்கிறது, கெட்டது செய்தாலும் குறை சொல்கிறது. பெரிய பெரிய பத்திரிக்கையாளர்கள் யூடியூபர்ஸ்லாம் பேசுகிறாங்கன்னா அவங்க லெவல் வேறு. அவங்க சமுதாயத்தை பற்றி பேசுகிறாங்க, அரசியலை பற்றி பேசுகிறாங்க, சினிமாவை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் எதுக்கு ஒரு சேனலில் வீடியோ போடுறவங்கள பற்றி தப்பாக கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்றது ஒன்றுமே புரியல. அப்படி ஒரு சேனலை கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வளர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் பெரிய ஆளா? சரி, நான் வேறு மேட்ருக்கு வரேங்க. இப்போ நான் பேச வந்துள்ள டாப்பிக்கே வேறு. அதாவது நேற்று நம்ம ரோபசங்கரன் இறந்துட்டார். அது எல்லாருக்குமே மிகுந்த வருத்தத்தை கொடுக்கக்கூடிய செயல். அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு விதமான துக்கத்தை வெளிப்படுத்துவாங்க. உண்மைதான் இல்லையா? இந்து மதத்தினர் இப்படி அடித்து அழுவாங்க. அந்த வயசான கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா, தனக்கு உயிரானவர்கள், தனக்கு அன்பானவர்கள், இனி அவங்களை நம்ம பார்க்க முடியாத அந்த ஆதகத்தில் தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துவாங்க. ஏதோ ஒரு முறையில் வெளிப்படுத்துகிறாங்க, கத்துறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அப்படி ஆள் இல்லைன்னா கூட வெளி கிராமத்துலேருந்து வண்டியில் அவங்கள கூட்டின்னு வந்து அழ வைப்பாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அது ஒரு வகை. இப்போ கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா, ஆராதனை பைபிள்லாம் படித்து ஆராதனை பாடல் பாடி அவங்களுடைய உடல் சொர்க்கத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணுன்றது அவங்களுடைய துக்கத்தை அதன் மூலமாக வெளிப்படுத்துவாங்க. முஸ்லீம் மதத்தினர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காரியத்தில் ஏதாவது டெத் ஆகிட்டாங்கன்னா அழமாட்டாங்க, அமைதியாக இருந்து அவங்கள அமைதியான முறையில் அனுப்பணும்னு அவங்க பார்ப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகை. அழமாட்டாங்க. எந்த காலத்தில் இருக்கீங்க? இப்படி அப்படி அடிச்சுக்கிட்டு வாயை தொடர்ந்து அழுதாதான் அவங்களுக்கு துக்கம் இருக்குன்னு அர்த்தமா? இல்லை மனசுக்குள்ளேயே சில பேர் மனசுலேயே போட்டு அடக்கி வச்சுருப்பாங்க, அந்த துக்கத்தை வெளிப்படுத்த முடியாமல். இப்போது எதுக்கு நான் இப்போ சொல்ல வரேன் அப்படின்னா, இதுலேயும் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க. ரோபோ சங்கருடைய மனைவி அவர்கள் நேற்று அவருடைய பூத உடல் கடைசி நேரத்தில் அந்த எடுத்து வண்டியில் ஏற்றும் போது அவங்க அந்த துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு டான்ஸ் ஒன்று போட்டுட்டாங்கப்பா. அவங்களுக்கு எவ்வளோ துக்கமாக இருந்தால் அந்த டான்ஸ் போட்டு அந்த துக்கத்தை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஏன் துக்கமாக இருந்தால் டான்ஸ், துக்கத்தினால் கூட டான்ஸ் வருங்க. அதாவது அவருக்கு பிடிச்சது, அவங்க சினிமா துறையிலையும் வெள்ளித்திரையில இருக்கிறதுனால அவங்களுக்கு டான்ஸு, பாட்டு, காமெடி. நம்ம ரோபசங்கரனுக்கு பாட்டு, காமெடி, டான்ஸு ரொம்ப பிடிக்கும். ஸோ கடைசி நேரத்தில் அவங்க மனைவி அவங்க ஆடுறாங்க, இனி இந்த உடல் நம்ம பார்க்க போவது கிடையாது. அந்த துக்கம் அவங்கள அடைக்குது. நாளைக்கு எதனா ஒன்று ஆகிடும், அந்த துக்கம் மனசுக்குள்ளேயே வச்சுருந்தா ஏதாவது ஒன்று ஆகிடும்ன்றதுக்காக அந்த துக்கத்தின் மூலமாக ஒரு டான்ஸ் போட்டுட்டாங்கப்பா. அது எத்தனை பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க? அடுத்த லைவில் இதை பற்றி நான் பேசுகிறேன் பாருங்கள். இது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்களா?